கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒவ்வொரு நாளும் நாம் தியானிக்கிற இந்த டுடேஸ் விக்டரி உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று நான் கேள்விப்பட்டு தேவனை மனதார ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த ஜீவ வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாகவே கிரியை செய்யும் என்ற நம்பிக்கையோடு நானும் இந்த விதைகளை அள்ளி தூவுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் அது நிச்சயமான அறுவடையை கொண்டு வரும். சரி, இன்றைக்கும் கூட ஒரு வேத பகுதியை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். யோபுவின் புத்தகம் 36ஆம் அதிகாரம் 5வது வசனம். இதோ தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார், மன உருக்கத்திலும் அவர் மகத்துவம் உள்ளவர். எலிகு சற்று ஞானம் உள்ளவர். அவர் யோபுவை பார்த்து பல காரியங்களை சொல்லும் பொழுது, என் ஞானத்தை கேளும், நான் கற்றுக்கொண்டதை கேளும் என்றெல்லாம் பல காரியங்களை சொல்லியிருக்கிறார். யோபு பக்திமான், நீதிமான். ஆனாலும் இந்த எலிகூவின் வார்த்தைகளும் வேதத்தில் எழுதப்பட்டபடினால் நமக்கும் அதிலிருந்து ஏதோ ஒரு பாடத்தை ஆண்டவர் நிச்சயம் சொல்லித் தருவார். மகத்துவம் உள்ளவர் என்ற வார்த்தைக்கு ஆங்கிலத்தில் God is mighty என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் மிக சிறந்தவர், மிக பெரியவர், மிக வல்லமை உள்ளவர். எதில்? மனதுருக்கத்தில். ஆண்டவர் மனதுருகுகிறபடினால்தான் அவர் ஒருவரையும் புறக்கணிக்க மாட்டாராம். வீதியிலே ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து செல்லும் பொழுது எவ்வளோ பேர் உங்களிடத்தில் ஏதாவது உதவி செய்யுங்கள் என்று கேட்டிருப்பார்கள். எல்லாருக்கும் உதவி செய்கிறதற்கு நீங்கள் முன் வருவதில்லை. ஆனால் ஒரு சிலரை பார்த்தால் பார்த்த உடனே உங்கள் உள்ளம் உருகுகிறது, அவர்களுக்கு உதவி செய்கிறீர்கள். ஆனால் ஒரு சிலரை பார்த்து, நீ நன்றாய்த்தானே இருக்கிறாய், ஏன் வேலைக்கு செல்வதில்லை, நான் உனக்கு கொடுக்க மாட்டேன் என்றெல்லாம் சொல்லுவது உண்டு. ஆனால் இந்த ஆண்டவர் அப்படி அல்ல. நீ ஏன் தவறினாய், நீ ஏன் பாவம் செய்தாய், நீ ஏன் அந்த தவறை செய்தாய், நீ ஏன் இப்படி ஒழுங்கற்று நடந்தாய் என்றெல்லாம் கடிந்து கொண்டு புறக்கணிக்க மாட்டாராம். அவர் கடிந்து கொள்ளுவார், ஆனால் மீண்டும் சேர்த்து கொள்ளுவார். அருமையா இருக்கிறது வார்த்தை. தேவன் மகத்துவம் உள்ளவர், அவர் ஒருவரையும் புறக்கணியார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரி, உங்களை எத்தனையோ பேர் புறக்கணித்தார்கள். நீங்கள் அழகுள்ளவர்கள் அல்ல, திறமை உள்ளவர்கள் அல்ல, ஞானம் உள்ளவர்கள் அல்ல என்று சொல்லி நீங்கள் புறக்கணிக்கப்பட்டீர்கள். உங்களுக்கு வசதி இல்லை, நீங்கள் தரித்திரர் என்று சொல்லி அநேகர் உங்களை புறக்கணித்தார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் அவர் ஒருவரையும் புறக்கணியார். ஆண்டவர் பாவிகளை கடிந்து கொள்ளுவார், ஆனால் மனம் திரும்பும் பொழுது திரும்ப சேர்த்து கொள்வார். இந்த காலை வேளையிலே ஒருவேளை ரிஜெக்டட் ஃபீலிங்கோடு நீங்கள் இருப்பீர்கள் என்றார், யாரோ ஒருவரால் புறக்கணிக்கப்பட்டு நான் தனிமையில் இருக்கிறேன், வேதனையில் இருக்கிறேன், கஷ்டத்தில் இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்றால் இந்த ஜீவ வார்த்தை உங்களுக்குத்தான். சகோதரி உங்களுக்குத்தான், சகோதரி உங்களுக்குத்தான். அவர் ஒருவரையும் புறக்கணியார், மனதுருக்கத்தில் மகத்துவம் உள்ளவர். எத்தனையோ தெய்வங்களை நோக்கி நீங்கள் கையெடுத்தீர்கள், வேண்டுதல் செய்தீர்கள், எந்த பலனும் இல்லை. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு மனதுருக்கம் உள்ளவர். புதிய ஏற்பாட்டில் மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28வது வசனத்தில், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்னாரே, உங்களுக்கு நிச்சயம் இளைப்பாறுதல் தருவார். இந்த காலை வேளையிலே மனதுருக்கமுள்ள ஒரு தேவனை நோக்கி கூப்பிடுங்கள், அவர் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவார். நான் உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, நல்ல ஆண்டவரே, நீர் மகத்துவம் உள்ளவர், மனதுருக்கம் உள்ளவர், எல்லார் மேலும் இறங்குகிற தேவன். உங்கள் பிள்ளைங்களுக்கு இந்த காலை வேளையில் இரக்கத்தை பாராட்டும்படியாய் ஜெபம் செய்கிறேனப்பா. ஒருவரையும் புறக்கணிக்காதவர், யாரெல்லாம் இடத்தில் வருத்தப்பட்டு பாரத்தோடு வருகிறார்களோ அத்தனை பேரையும் ஏற்றுக்கொள்கிற தேவன் நீர். உமக்கு நன்றி. உங்கள் ஜனங்களை ஆசீர்வதிங்க, அவர்களுடைய தேவைகளை சந்திங்க, பாரங்களை எடுத்து போடுங்க, அவர்களை தைரியப்படுத்துங்க. உங்கள் ஆசீர்வாதமுள்ள கரமுடைய பிள்ளைகள் மேல் தங்கட்டும். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, மனதுருக்கம் உள்ள தேவன் உங்களை புறக்கணிக்கவே மாட்டார். வாலிப பிள்ளைகளே, யார் உங்களை புறக்கணித்திருந்தாலும் இந்த இயேசு புறக்கணிக்க மாட்டார். அவரை நம்புங்கள், அவர் உங்களை ஆதரித்து நடத்துவார். இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.